சொழிப்பிரசனம் சொல்வதை நான் அப்படியே சொல்கிறேன். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் சாதகமான பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதாவது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதில் பெரும்பகுதி மருத்துவம் சார்ந்த விரய செலவை சந்தித்து வந்தவங்களுக்கு எல்லாம் அந்த நிலை மாறும். ஒரு நிம்மதியான தருணம். ஒரு மனிதனுக்கு நிம்மதி என்னங்க? பொன்னும் பொருளும் பட்டமும் பதவியும் அல்ல, நோயற்ற வாழ்வுதானே குறைவற்ற செல்வம். அந்த வகையில் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு மனரீதியான சங்கடங்களை சந்தித்து வந்தவங்களுக்கு அந்த நிலை மாறியும். அதே நேரம் கடன் பிரச்சனைகள் குறையும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது இருக்கக்கூடாது? அதான் ரணம் ருணம் என்று சொல்லுவார்கள். கடனும் நோயும் தானே. அந்த இரண்டும் படிப்படியாக குறைவதை இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் உணர்வீர்கள். குறிப்பா பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நேர்ல வர எதிரியை சந்திக்கலாம். மறைமுகமாக நம்முடைய வாழ்க்கையில தரக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை தந்து நிம்மதியை தொலைக்கின்ற உறவாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருந்து போகட்டும். அப்படி நம் வாழ்க்கையில மறைமுக எதிரிகளுடைய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறும். தொல்லைகள் படிப்படியாக மாறும். குறிப்பா பாத்தீங்கன்னா வேலை செய்யும் இடத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்க போதுமே.